செப்டம்பர் 14, 2005 மதுரையிலே பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நடக்குது. இந்த மாநாடிலே தன்னந்தனியாக சிங்கத்தை போன்று கர்ஜித்து கொண்டிருக்கிறார் விஜயகாந்த். இந்த மாநாடு தான் தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொடக்க புள்ளியாக அமைந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியலில் ஏராளமான கஷ்டங்களை சந்தித்தார் என்று நாம் முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தோம். ஆனால் அதை விட ரொம்ப கடுமையாக விஜயகாந்த் அவர்கள் கஷ்டத்தை சந்தித்தார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி திமுக மட்டும்தான். அதையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான மக்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு எம்ஜிஆர் அளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அதையும் தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கு 2 எதிரிகள் இருந்தார்கள். ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. மக்களுடைய பிரம்மாண்டமான சப்போர்ட் இல்லாமல் தன்னுடைய துணிச்சலை கொண்டு மட்டுமே இவர் இந்த 2 கட்சிகளை சமாளித்திருக்கிறார். விஜயகாந்துடைய தனித்துவமான எந்த ஒரு மீடியா அவர் வைத்திருக்கவில்லை. அந்த சமயத்தில் தமிழகத்துடைய ஜெயா டிவியாக இருக்கட்டும் அல்லது கலைஞர் டிவியாக இருக்கட்டும், இந்த 2 மீடியாக்களுமே எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளாக இருந்த 2 கட்சிகளிடத்தில் தான் இருந்தது. இவர்கள் விஜயகாந்த் அவர்களை தாக்குவதற்காக எடுத்த ஆயுதம் என்னன்னா, கேரக்டர் அசாசினேஷன். விஜயகாந்துடைய பாடி லாங்குவேஜை வைத்து, விஜயகாந்துடைய தனித்துவமான உடல் மொழி இருந்துச்சு. அந்த உடல் மொழியை வைத்து இவர்கள் கடுமையாக நகைச்சுவை செஞ்சாங்க. ரொம்ப கொச்சையான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தன்னுடைய உடம்ப கூட பாதுகாக்கிறதுக்கு துப்பற்றவர் எப்படி இந்த தமிழகத்தில் ஆள போகிறார் என்ற இதே வார்த்தையை அவர்கள் மீடியாவில் பதிவு செஞ்சாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாதின் காரணமாக தான் அவங்களுடைய உடலுடைய கண்ட்ரோல் அவர் இழந்து கொண்டே இருந்தார். அதே போன்று தன்னுடைய பேச்சுடைய கண்ட்ரோலையும் அவர் இழந்து கொண்டே இருந்தார். அவருடைய கண் எப்பவுமே சிவப்பா இருக்கும். இதை வச்சு அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கேப்டன் பல்வேறு வகையான ட்ரக்ஸுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். பல்வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார். இப்படி பல்வேறு வகையான போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நாட்டை கொடுக்க போறீங்க சொல்லி இவ்வளோ தரக்குறைவான வார்த்தையை பேசியிருக்கிறார். ஒரு மிருகமும் கூட இன்னொரு மிருகம் தாகித்திருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நோயால் வாடி இருக்கும் பொழுது அந்த மிருகத்தை தாக்காது. ஆனால் மிருகத்தை விட கொடிய செயலை செய்தது அந்த காலத்தில் இருந்த 2 கட்சிகள். விஜயகாந்த் அவர்கள் இதையும் தாங்கினார். அதையும் தாண்டி விஜயகாந்த் அவர்கள் ஒரு குடிகாரர், இவர் கண்டிப்பாக நாட்டுக்கு சரியாக வரமாட்டார் என்கிற தலைப்பிலேயே நியூஸ் சேனல்களில் விவாதங்கள் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து யாரெல்லாம் இவர்களுடைய கட்சியினுடைய மீட்டிங்குகளிலே இவருடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அன்எஜுகேட்டட் கிரவுட்ல சார்ந்தவங்க. அதாவது படிப்பறிவு இல்லாத, உலகத்தை பற்றி புரிதல் இல்லாத, யார் சிறந்த தலைவர் என்ற விளங்குறதுக்கான திறன் இல்லாத கூட்டத்தினர்கள் என்று நியூஸ் சேனல்கள்ல ரொம்ப கடுமையா பேசப்பட்டுச்சு. அந்த காலத்தில் சோசியல் மீடியா கிடையாது. இப்போ உள்ள காலத்துல ஒரு தலைவரை பற்றி 4 வீடியோகள் வருதுன்னா அந்த தலைவருடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்க 40 வீடியோ கூட சோசியல் மீடியால வெளியிடலாம். ஆனா அப்போ உள்ள காலத்துல நியூஸ் சேனல், பத்திரிகைகள் சொல்றதுதான் உலகம். அந்த சமயத்தில் அந்த மக்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க கண்டிப்பாக விஜயகாந்தோட அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்து ஆக வேண்டும் என்ற சூழல் இருந்தாலும் கூட இவன் என்னடா எங்கள் அன்எஜுகேட்டட் என்று சொல்றதுக்கு, நாங்க எங்க கேப்டன் கூட தான் இருப்போம், அவருடைய மனசு தூய்மையானது என்று விஜயகாந்தோடைய கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு பெரும் சாதனை, ஒரு பெரும் சாதனை. அடுத்தது விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சு இருக்கா, கொஞ்சம் தெளிவான முறையில் இருக்கும், மக்களுக்கு புரியும் வகையில் இருக்கும். அதை வச்சு நியூஸ்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இவர் ரவுடியா இருக்காரு, இவருக்கு நாகரிகமா பேச தெரிய மாட்டேக்கு, எப்படியும் தெளிவாக மக்களிடத்தில் தன்னுடைய கருத்தை எத்தி வைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு நாகரிக கூட தெரியாத அநாகரிகமான ஒருவர் தலைவராக வரலாமா சொல்லி நியூஸ் சேனல்களில் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. மீடியா எதிர்ப்பில் இருக்கு. மீடியா காட்டுறது தான் உலகம். அரசியல்வாதிகள் எல்லா பேருமே அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதிலும் கூட விஜயகாந்த் அவர்கள் செய்த சாதனை இருக்க, இது சாதாரணமானது கிடையாது. இப்போ நான் விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச சாதனைகளை நான் உங்களுக்கு
உங்களுக்கு சொல்ல போகிற உண்மையில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விஜயகாந்த் செஞ்ச சாதனைகளில் ஒன்று என்னன்னா, 10 கோவில்களை அவர் தத்தெடுக்கிறார். அந்த 10 கோவில்களை தன்னுடைய பிள்ளைகளை போன்று அந்த கோவில்களை பராமரித்து அதனுடைய முழு செலவுகளை தன்னுடைய பொறுப்பில் அவர் எடுத்துக்கொள்கிறார். இவருடைய இந்த வேலையை பார்த்து அசைந்து போன, அதர்ந்து போன, ஆச்சரியப்பட்ட திமுகவினர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே 3 மாசத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்திலே ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அந்த சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட அந்த புக்கில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் என்னன்னா, கோவில்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட போகிறது திமுக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோயில்களை நானே தத்தெடுத்து அதில் முடிக்க முடியாத கோயில்களை முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே திமுக அரசு சொல்லிச்சு கோயில்களை புனரமைக்கும்னு சொல்லி உடனே ஒரு புக்கை போட்டு சட்டசபையில் வச்சாங்க. அதாவது எதை விஜயகாந்த் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாரோ திமுகவினர்கள் தன்னுடைய ஃபியூச்சருடைய செயல்பாடாக அமைத்து கொண்டார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுகிறது திமுக. அதுல வெறும் 3 இடத்துல மட்டும்தான் மாற்றமே செய்யறாங்க. மிச்சம் அப்படியே எல்லா திட்டங்களையும் காப்பி செஞ்சு இங்க பேஸ்ட் பண்றாங்கன்னா, எந்த அளவிற்கு தொலைநோக்கு பார்வையை கொண்டு மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில், மக்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கும் வகையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் அவர்கள் நம்ம சாதாரணமான ஆளா நினைச்சிட்டு இருக்கோம். சும்மா ஏதோ மீடியாவில் அவர் கத்திக்கிட்டே இருப்பார், கோவப்பட்டுட்டே இருப்பார், நம்ம நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் 2011 தெளிவான சிந்தனையோடு இருந்தவங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்கள் 2011 41 இடங்களிலே போட்டியிடுகிறார். அப்படி 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களிலே அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு பிரம்மாண்டமான எதிர்கட்சியாக விஜயகாந்த் அவர்கள் மாறிவிடுகிறார். இப்படி எதிர்கட்சியாக இவர் மாறிய பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச அரசியல் என்னன்னா, விஜயகாந்த் அவர்களிடத்தில் இருந்த எம்எல்ஏகளை, சட்ட உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்க தொடங்கினார். அந்த சமயத்தில் சில நியூஸ்களிலே பதிவு செஞ்சாங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக இந்த கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பது முறையற்றதாக நடப்பதை போன்று தெரிகிறது. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த கட்சியை, எதிர்கட்சியை பலவீனப்படுத்தும் வகையில் உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் சொல்லி நிறைய நியூஸ் சேனல்கள் அந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. இதுக்கு பதில் சொல்ற வகையில் 2013 விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய சட்ட உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவையா? என்னுடைய எம்எல்ஏகள் உங்களுக்கு தேவையா? நானே உங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்றேன், நான் எழுதி கொடுத்துட்றேன், தேமுதிக கட்சியை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். இந்த கட்சியை வைத்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதை தான் செய்ய போறீங்க, மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க சொல்லி நீங்க உத்தரவாதத்தை கொடுங்க. என் கட்சி உங்களுக்கு சொல்லி தன்னுடைய வாயால் இல்லாமல் தன்னுடைய மனதால் அந்த சமயத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். என்றால் எந்த அளவுக்கு கோல்டன் ஹார்ட், தங்க மனதை படைத்தவராக அவர் இருப்பார்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க, நம்ம எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சிக்கிட்டு நான் சொல்றேன், எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு எனக்கு. வேணாம் சார், உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே இப்போ அங்கே போய் சேர்ந்துங்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா நீங்க கேட்கக்கூடாது. ரோடு போட்டிங்களா, தண்ணி ஒழுங்காக வருதா, எல்லாம் இப்போ நானே சேர்த்து விட்றேங்க. எதற்கு நீங்கள் போய் போராடி 5 கோடி 10 கோடின்னு சொல்கிறேன். நாங்கள் கொடுத்த 10 சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் உன்னான அந்த மந்திரிக்கு ஒரு 3-4 பேர் உடனே முன்னாடி அவங்க 2-3 பேர் இருந்துச்சுக்கிறோம், மும்மூர்த்திகள் மாதிரி. மக்களிடத்தில் இவரை சேர்ப்பதற்கு ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கணுமா வேண்டாமா? எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நடிப்பு, அவருடைய தனித்துவமான ஸ்டைல், அவருடைய அழகு, அவருடைய வெள்ளை நிற தோல் அவர்களுடைய யூனிக்னஸாக இருந்துச்சு. கலைஞர் அவர்களுடைய எழுத்து, அவருடைய பேச்சு, இந்த யூனிக்னஸை வச்சு தான் மக்களிடத்தில் அவர்கள் காட்சிப்பட ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் அவர்களிடத்தில் இருந்த யூனிக்னஸ் என்ன தெரியுமா? விஜயகாந்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள எல்லா அரசியல்வாதிகளுடைய மேடைகள் இருக்க,
ஏதோ இலக்கிய மாநாடை போன்று இருந்திருக்கும், ஏதாவது ஒரு தமிழ் புலவர்கள் உரையாடுவதை போன்று இருக்கும். அவங்க அங்கே பேசுகிற அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கு, அதை டிக்ஷனரியில் தேடி பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் எப்படி பேசுனாங்கன்னா, நம்முடைய வீட்டில் நம்முடைய மாப்பிள்ளை, நம்முடைய மச்சான், நம்முடைய அண்ணன், நம்முடைய அப்பா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ரொம்ப நார்மலான, ரொம்ப இலகுவான தமிழில் பேசுனதும் மக்களுக்கு சைக்காலஜிக்கலாக, உளவியலாக என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, இவர் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அப்பா மாதிரி பேசுகிறார, நம்ம அண்ணன் மாதிரி இவர் பேசுகிறார, நம்ம தம்பி மாதிரி இவர் பேசுகிறார சொல்லி மக்களோடு உடனே ஒரு கனெக்ஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு காரணமே இந்த பேச்சு தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சை வச்சு அவர்கள் அநாகரிகமானதுன்னு சொன்னாங்க. எதை விஜயகாந்தோடைய வீக்னஸ்னு சொன்னாங்களோ அதையே தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றி காட்டினார் விஜயகாந்த். அடுத்த இரண்டாவதாக விஜயகாந்தை பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, he was not a boss, he was a leader. அவர் ஒரு பாஸ் கிடையாது. மக்களுக்கு ஒரு செய்தியை, ஒரு கட்டளையை இட்டு அப்படியே உட்கார்ந்துடுற மாதிரி ஒரு மனுஷன் அவர் கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை ஏவுறாருன்னா அவரும் களத்தில் இறங்கிடுவார். 10 பேருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாரா, 11வது ஆளாக அவர் இருப்பார். 20 பேருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரா, அந்த 20ஓட 21வது ஆளாக அவர் கலந்து கொள்வார். அவர் ஒரு லீடராக இருந்தார். ஒரு விஷயத்தை ஏவிட்டு சொகுசாக அமரக்கூடியவராக இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து அந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் என்ற நிலையில் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். இந்திய வரலாற்றிலேயே இந்திரா காந்தி அவர்களுக்கு அடுத்ததாக சர்வதிகாரி பெண் என்று சொன்னால் அது ஜெயலலிதா அம்மா தான். She is too much proud lady. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போலிருந்து அரசியலில் நுழைஞ்சாங்களோ யாருமே அவங்கள நேரடியாக இன்டராக்ட் பண்ணதே கிடையாது. மீடியாவில் உள்ளவங்க ஒரு பாட்காஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு பேட்டி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க, அப்படி கூனி குறுகி தான் உட்காரணும். அதே ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அம்மானு சொல்லி தலையை சாட்சி தான் உட்காரணும். ஜெயலலிதா அவங்க மேல அசெட் கேஸ் பதிவு செய்யப்படுது. இந்த அசெட் கேஸ் அவங்க எப்படியாவது நீக்கணும் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இவங்க சிஎமாக மாறணும். இவங்க மட்டும் சிஎமாக மாறலை, எதிர்கட்சியினர்கள் சிஎமாக மாறிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது கூட இருக்கிறவங்களாம் சஜஷன் சொன்னாங்க, பாருங்கம்மா நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போறீங்க, ஆனாலும் கூட இந்த விஜயகாந்த் இருக்காரு, அவரும் ஒரு வேளை ஜெயிக்கலாம், அதுக்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அவர்கள் கூட்டணியை வைத்து கொண்டால் அதுக்கு அடுத்த நமக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, நம்மை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது சொல்லி யார் சொல்கிறாங்க, கூட இருக்கிறவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. விஜயகாந்த் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் சிஎம் உடைய ஆஃபீஸுக்கு வர முடியுமா? விஜயகாந்த் சொன்ன பதில் என்னன்னா, நாங்கள் வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தானே தேவை இருக்கு, அப்போ நீங்கள் வாங்கன்னு அடுத்த நாள் காலையில் 11 மணி அளவில் டைமை கொடுத்துருக்காங்க. அம்மா ஜெயலலிதாவுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, பஞ்சுவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு டைம் சொல்கிறாங்க, அந்த டைம் கரெக்டாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி 11 மணி அளவிலே சிஎம் அவர்கள் அமர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் விஜயகாந்த் அவர்கள் வரவில்லை. 11 மணிக்கு அம்மா ஜெயலலிதா வந்துட்டாங்க, சிஎம் அவங்க. ஆனால் விஜயகாந்த் வரலை. ஜெயலலிதா அம்மாவுக்கு கடுமையான கோபம், இந்த ஆளுகிட்ட நான் கூட்டணிக்கு சேரணும் சொல்லி வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்னா என் மேலே அசட் கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லைனா எனக்கு என்ன தலையெழுத்தா. இந்த அதிமுக கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் இது ரொம்ப பிரபலியமாக பேசப்படக்கூடிய வார்த்தை அம்மா ஜெயலலிதா அவங்க சொன்னது. 11:45 அளவிலே விஜயகாந்த் அவர்கள் ஆடி அசைந்து வெகுளித்தனமாக வீட்டில் நுழைகிறார்கள். எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது, எந்த ஒரு தடமாற்றமும் கிடையாது. ஃபேஸ் டு ஃபேஸாக, நேருக்கு நேராக அம்மா ஜெயலலிதாவோடு வந்து கூட்டணி கட்சியை அமைத்து கொண்டார். அவர்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட வலைகளில் ஒன்று என்னன்னா, ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருக்குது, அதாவது நடிகர்களின் சங்கம்னு ஒன்று இருக்குது. 1996 நடிகர்கள் சங்கத்தின் சார்பாக பல லட்சங்கள் கடன் வாங்கப்படுகிறது. அந்த கடன் திருப்பி கொடுக்கப்படாததின் காரணமாக ஏராளமான வட்டிகள் குமிந்து, வட்டிக்கு மேல் வட்டி குமிந்து 4.5 கோடியாக கடன் 2000 உயர்ந்து விட்டது. இந்த 2000 தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படியாவது ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுக்கு தலைவராக, பிரசிடென்ட்டாக அமைத்துவிட வேண்டும் என்று அரசியல் வட்டாரத்தில் இருந்து ஒரு திட்டம் கொடுக்கப்படுகிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, எப்படியாவது இந்த ஆளை இந்த பதவியில் உட்கார வச்சுட்டு இவருடைய கரியரை இல்லாமல் ஆக்கிடணும், ஃபிலிம்லையும் கரியரை இல்லாமல் ஆக்கிடணும்,
இவர் பாலிடிக்ஸில் நுழைய போகிறாரு, அதுலேயும் கரியர் இல்லாமல் ஆக்கிடணும் சொல்லி முடிவோட தான் விஜயகாந்த் அவர்களை நுழைய வச்சாங்க. இந்த 4.5 கோடி ரூபாய் கடனை எப்படி சமாளிப்பது என்று அவர் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது உடனே இவரை பற்றி அவதூற பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் 4.5 கோடி ரூபாவை செலுத்த முடியவில்லை, அதன் காரணமாக நடிகர் சங்கத்தினுடைய அந்த பில்டிங் இருக்க அது ஜப்தி செய்யப்படுகிறது, அதுக்கு காரணம் விஜயகாந்த்னு சொல்லிட்டாங்க. அவர் இப்போதான் அந்த பதவியில் அமர்ந்திருக்காரு. அவருக்கு மன வருத்தம் இருந்தாலும் கூட அவர் எதையுமே செயல்பாட்டில் காட்டல, நிதானமாக பொறுமையாக இருந்து 2002 அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாரு, ஸ்டார் லைட். இந்த நிகழ்ச்சி சாதாரணமானது கிடையாது. ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சி மலேசியா, சிங்கப்பூர் இந்த 2 இடங்களில் நடந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரம் எந்த ஒரு ஷூட்டிங்கும் தமிழகத்தில் நடக்கவில்லை. ஒரு வார காலத்திற்கு எல்லா ஷூட்டிங்கும் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேப்டன் அவர்களின் சார்பாக இடப்பட்ட கட்டளை. எல்லா பேருடைய கவனமும் இந்த நிகழ்ச்சியின் பக்கம் திரும்புகிறது. இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 2000க்கு முன்னாடி ரஜினி, கமல்ஹாசன் 2 பேருமே ஒரே மேடையில் ஏறவே மாட்டாங்க. ஏன் ஏற மாட்டாங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களுக்கு இருந்த தாழ் மனப்பான்மை என்னன்னா, உலக நாயகன் என்று போற்றப்படக்கூடியவர் நான் ஆக சிறந்த நடிகர். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பார்த்தா இந்த ரஜினிக்கு தான் அதிகமாக இருக்குது. இவன் வரான், தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், இவன் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கான் பாக்ஸ் ஆஃபீஸில். எனக்கு ஏன் பாக்ஸ் ஆஃபீஸில் இவனை மாதிரி வருமானம் வரமாட்டுக்கு சொல்லி கமல்ஹாசன் அவர்களுக்கு மனசில் ஒரு குற்ற உணர்வு இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு என்னென்னா, நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கேன், பாக்ஸ் ஆஃபீஸுடைய கிங்காக நான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதனால் கமல்ஹாசன் மாதிரி உலக நாயகன் சொல்லி பட்டம் கொடுக்கப்படலை, எப்படி இவர் என்னை விட கடுமையாக பயங்கரமாக நடிக்கிறார் சொல்லி ரஜினிக்கு மனசில் ஒரு தாழ் மனப்பான்மை இருந்திருக்கிறது. இந்த 2 பேருடைய மனதில் உள்ள அந்த தாழ் மனப்பான்மையை போக்கி ஒரே மேடையில் நிறுத்துகிறார் கேப்டன். இப்போ என்ன ஆகுது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக முடியுது. இதன் மூலமாக வந்த வருமானத்தை வைத்து 4.5 கோடி ரூபாய் சங்கத்திற்கு இருந்ததை அவர் கொடுத்து பேங்கில் இருந்து இந்த கட்டிடத்துடைய பத்திரத்தை மீட்டுவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். நடிகர்களின் இந்த சங்கம் இனிமேல் சுதந்திரமானது என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். இதன் மூலமாக நடிகர் சங்கத்திலே விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதை இங்கிருந்து எங்கேயோ மேலோங்கி விட்டது. இப்போ கூட நீங்க பாருங்களேன், விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் அந்த அளவுக்கு செயல்பாடில் இல்லாத போதும் கூட எல்லா நடிகர்களும் அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மரியாதைக்கான காரணம் இதுதான். எதை வைத்து விஜயகாந்த் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையே விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ஆயுதமாக மாற்றிவிட்டு தன்னை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்பொழுது நடிகர்களுடைய சங்கத்தில் வயசான ஆக்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் பென்ஷன் வருது. இந்த பென்ஷன் சிஸ்டத்தை ஆரம்பித்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான். மக்களுடைய வழியை தன்னுடைய வழியாக புரிந்திருக்கிறார், மக்களுக்காக வேண்டி கடுமையாக பாடப்பட்டிருக்கிறார். ஆனால் மக்கள் அவருக்கு கொடுத்த விஷயம் என்னன்னா, வெறும் எதிர்ப்பு, வெறும் சிரிப்பு, வெறும் நகைச்சுவை தான் என்பதை மறுக்கவே முடியாது. அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உண்மை தன்மையை அறிந்து நாம் கவலைப்படுகிறோம், நாம் வருத்தப்படுகிறோம். விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து சில படிப்பினைகள் எடுக்க வேண்டும்னா, முதலாவது உங்களுடைய எதிரி யார் வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்டவங்க இருக்கட்டும், உங்களுடைய மனசுல தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க யாரை வேணா எதிர்க்கலாம். நீங்க மனசளவுல கோவலையா இருந்தீங்கன்னா உங்களை யார் வேணுமானாலும் தோற்கடிக்கலாம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நீங்க நல்லதை செய்யுங்க. எல்லா பேருக்கும் நீங்க நல்லதை யோசிங்க. மக்கள் ஒரு காலத்தில் கண்டிப்பாக புரிவார்கள். அந்த சமயத்தில் நீங்க உதவி செய்யும் பொழுது உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை பத்தி தப்பா நினைக்கலாம். ஆனா பிற்காலத்தில் மக்கள் கண்டிப்பாக உங்களை கொண்டாடுவார்கள். அதே மாதிரிதான் விஜயகாந்த் அவர்களை புறக்கணித்தாலும் கூட இன்று அவருடைய மறைவுக்கு பிறகு அவர்களை கொண்டாடுகிறார்கள். அடுத்த 3வது விஷயம் என்னன்னா, எது உங்களுடைய இலக்காக இருக்கோ அந்த இலக்கை சுயநலமாக அமைக்காமல் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி நீங்கள் அமைத்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆழ்மனதில் இருந்து ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும். அது விஜயகாந்த் அவர்களுக்கு நிரப்பமாக இருந்தது. இதை போன்று ஒரு அரசியல்வாதியை பற்றி பேச போகிறேன். இவரும் நடிகராக இருந்து தனியாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த அரசியல்வாதி யாரு என்பதை பற்றி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.